தமிழக வெற்றி கழகத்தோடைய 234 தொகுதிகளுடைய எங்களுடைய வேட்பாளர்களுடைய நாமினேஷன் வந்து எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ணப்பட்டு இருக்கு. குறிப்பா எங்களுடைய தலைவர் திருச்சி கிழக்கு பெரம்பூர் அக்செப்ட் பண்ணப்பட்டுருச்சு. அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. டி நகர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ணக்கூடிய தகவல் வந்துட்டே இருக்கு. தமிழக வெற்றி கழகத்திற்கு 234 தொகுதியில கேண்டிடேட் போட முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ண திமுக காரங்க இன்னைக்கு கேண்டிடேட் போட்டு நாமினேஷன் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு வலிமையை ஒரே கட்சி தமிழகத்தில் நாங்கள் உருவாக்கி இருக்கோம். ஆனா எப்பயும் போல ஆதவர்ஜுனா வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம், எல்லாத்தையுமே நான் ஃபைட் பண்ணி தான் வந்திருக்கேன். என்னுடைய ஃபைட் எப்பயுமே நியாயத்துக்காக இருக்கும், ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்கும். எந்த இடத்துலயும் இல்லாத ஒரு விஷயம் வில்லிவாக்கம் தொகுதியில உங்களுக்கு எல்லாம் தெரியும். திமுக காரங்க எப்பயுமே சுயேட்சைன்னு ஒரு 5-6 பேரை வந்து பேருக்கு பேப்பர்ல உள்ள போட்டு வைப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 20-30 வழக்கறிஞர்கள் உள்ள உட்காந்துக்கிட்டு என்னுடைய சொத்துல நான் வந்து மறைச்சிட்டேன். மார்ச் 25 இந்த மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் என்ன கணக்கு வழக்குகள் இருக்கோ நான் ஓபன் பண்ணிட்டேன். என் கூட இருக்கக்கூடிய சொத்துக்கள், என் மீது இருக்கக்கூடிய சொத்துக்களை தான் கணக்கு காமிக்கணும். என்கிட்ட இருக்க நிறுவனங்கள் ஒரு 3-4 நிறுவனங்கள், அதுல எவ்வளவு ஷேர் அதுல இருக்குங்கிறத அதையும் நான் பதிவு பண்ணிருக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய கம்பெனிகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணியாச்சு. ஷேர் ஹோல்டரா இருக்க கம்பெனிலாம் பதிவு பண்ணும், டைரக்டரா இருக்கக்கூடிய கம்பெனிலாம் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட வந்து திமுக வழக்கறிஞர்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சொத்தை மறைச்சிட்டேங்கிறாங்க. சொத்தை எப்படி மறைக்க முடியும்? ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர் இருக்கிறவங்க நான் கிட்டத்தட்ட 20 கோடி 25 கோடி டாக்ஸ் பே பண்ணிருக்கிறேன். ஒரு வேட்பாளர் இருக்காங்க, யாராவது சொத்தை மறைப்பாங்களா? இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லையா? ரெண்டாவது, வேட்பு மனுவில் சொத்துக்கள் சம்பந்தப்பட்டமோ இல்ல வந்து கம்பெனி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டமோ ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணா வேட்பு மனு தாக்கல் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து எவ்வளவு தடி சொல்லியிருக்கு. ப்ரொபோசர்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் ஆனாலோ சைன் மிஸ்டேக்ஸ் ஆனாலோ இதுதான் ஒரு அடிப்படையை தவிர இதுல மட்டும்தான் வந்து வேட்பு மனுவை நிராகரிக்க முடியும். ஆனா வழக்கறிஞர்கள் மாதிரி ஒரு 20 பேர் உள்ள உட்காந்துக்கிட்டு கண்ணாம்னா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. தேவையில்லாம சுப்ரீம் கோர்ட்டோட லா அது இதுன்னு பேசிட்டு இருந்தாங்க, சட்டத்துக்கு இல்லாத பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மதிப்பிற்குரிய தேர்தல் அதிகாரி அவர்களுக்கு நியாயத்தின்படியும் நீதியின்படியும் சட்டத்தின்படியும் என்னுடைய நாமினேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தலில் யாருமே இல்லாம வெற்றி பெற்று பழக்கமாயிட்டாங்க 3 எலெக்ஷன்ல. அதுல வில்லிவாக்க தொகுதியில மட்டும் ஆப்போசிட் நிற்கக்கூடிய வேட்பாளர் ஆகட்டும், ஏன் ஒட்டுமொத்த திமுக குழுவுமே வந்து இங்க வேட்பாளரே இல்லாம ஜெயிக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணாங்க. அதுலயும் நான் உள்ள இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய அட்வொகேட்ஸ் தேர்தல் அதிகாரி மேடம் முன்பே ஜனநாயகத்துக்கு எதிராக ஆதவர்ஜுனா ஒளிகன்னு சொல்றாங்க. இது அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. தேர்தல் அதிகாரியை இன்சல்ட் பண்ற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி. சோ இந்த மாதிரி திமுக இன்றைக்கும் ஒரு ஜனநாயகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியலை செஞ்சிட்டு இருக்கு. எப்பயுமே என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் எதுவும் எளிதா நான் கிடைச்சதே கிடையாது. எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி தான் நான் ஜெயிச்சிருக்கேன். கண்டிப்பாக திமுக குடும்பமே இங்க பிரச்சாரம் பண்ணாலும் எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரமும் மக்கள் கிட்ட பல்வேறு பிரச்சனைகள் வில்லிவாக்கத்தில் நேற்று கூட ரெண்டு நாளா வந்து எந்த இடத்துலயும் கரண்ட் பிரச்சனை வருது, குடி தண்ணீர் இல்ல, இது ட்ரைனேஜ், அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் வில்லிவாக்கம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இதை எதிர்கொண்ட என்னோட நாமினேஷன் அக்செப்ட் பண்ண உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.